ஹாய் வணக்கம். நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன தகவல் பட் ரொம்ப முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அந்த கார்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்டாக்ட்லெஸ் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்க அப்படின்னா, கார்டை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷினில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் டைப் பண்ண தேவையில்லை. இல்லை அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட நீங்கள் உங்கள் கார்டை வந்து அவங்க கையில் கொடுத்து அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி கான்டாக்ட்லெஸ், ஸோ என்எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணது நியர் ஃபீல்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கார்டில் இருக்கிற அந்த சென்சரும் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷினில் இருக்கிற அந்த சென்சரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி என்எஃப்சி எனேபிள் பண்ணப்பட்ட பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின்ஸ் வந்து காமனாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. ரொம்பவே வந்து இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. எல்லா விதமான ஷாப்ஸ்லேயும் ரொம்ப காமனாகவே இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஃப்சி டெக்னாலஜி எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸில் கொடுக்குற டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸில் அதை கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, மக்களை வந்து டிஜிட்டல், அதாவது பணம் இல்லாத பரிவர்த்தனை, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸாக ஊக்குவிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கூட்டமான ஒரு ஷாப்பில் ஒரு நிறைய பேர் லைனில் நிற்கும் போது நீங்கள் போய் உங்களோட கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த பின் நம்பரை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது பின் நம்பர் யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய நேரம் வந்து ரொம்பவே மிச்சப்படும். ஸோ நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் டைப் பண்ணி அப்புறம் அந்த பர்சன் வந்து அதை ஓகே பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, ஒரு அவசரமாக டக்குன்னு ஷாப் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது கான்டாக்ட்லெஸ் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த மெஷின் கிட்ட போய் நீங்கள் உங்கள் கார்டை டேப் பண்ணிங்க அப்படின்னாலே டக்குன்னு வந்து அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வந்து சைன் பண்ண தேவையில்லை, பின் நம்பர் என்ட்ரி பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஷாப்பிங்கோட பில்லோட அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணி அந்த மிஷினை உங்ககிட்ட நீட்டும் போது நீங்கள் உங்கள் கார்டை அந்த மிஷின் கிட்ட கொண்டு போய் டேப் பண்ணிங்கன்னா போதும், உடனே டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கும் அது ரொம்ப நல்லது, டைம் சேவிங் பர்பஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஆனால் அதில் ஒரே ஒரு குறைபாடு இது வரைக்கும் இருந்தது. என்ன அப்படின்னா, கான்டாக்ட்லெஸ் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து ரூபாய் 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது உங்களுடைய பில் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து மேக்ஸிமம் 2000 ருபீஸ்க்கு தான் நீங்கள் வந்து கான்டாக்ட்லெஸ் முறையில் பே பண்ண முடியும். ஸோ ஆனால் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 84% இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து, அதாவது ஷாப்பிங்கில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே 2000 ரூபாய்க்கு கீழே தான். ஸோ இது வந்து பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு கீழே மட்டும்தான் கான்டாக்ட்லெஸ் மோடில் பே பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அது ஒரு அசௌகரியமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ வந்து என்ன அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2000 ரூபாய் மேக்ஸிமம் அப்படிங்கிற லிமிட்டை தளர்த்தி மேக்ஸிமம் 5000 ருபீஸுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட்லெஸ் கார்டு யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை தளர்த்தி புதுசாக வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பேர் ஹாப்பியாக்குற ஒரு விஷயமாக எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் வந்து கான்டாக்ட்லெஸ் முறையில் பே பண்ணணும். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டு, அது நான் கான்டாக்ட்லெஸ்ஸாக பே பண்ணணும், டேப் பண்ணி பே பண்ணணும், பின் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5000 வரைக்கும் உங்களுடைய பில்லை வந்து நீங்கள் கான்டாக்ட்லெஸ் மோடில் பே பண்ணிக்கலாம். அதாவது பின் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணிக்கலாம். இதனால் ஏற்கனவே சேவான டைமை விட இன்னும் அதிகமான டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம பயந்து பின் நம்பர் என்ட்ரு பண்ணி அந்த மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இனிமேல் நீங்கள் செக்யூராக பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5000 அப்படிங்கிறதையும் தாண்டி நான் ஷாப்பிங் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது, கான்டாக்ட்லெஸ் கார்டு தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் இந்த தகவல் தெரியலன்னா சொல்லிக்கிறேன். கான்டாக்ட்லெஸ் கார்டை வந்து ஒரு நார்மல் டெபிட் கார்டு மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி 2000 இருந்துச்சு, இப்போ 5000 இருக்குது. பட் அதையும் தாண்டி உங்களுக்கு லிமிட்டுக்கு நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும், அந்த லிமிட்டை தாண்டி ஷாப்பிங் பண்ணால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5000 ரூபாய்க்கு கீழே உங்களோட பில் வந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட்லெஸ் மோடில், அதாவது டேப் பண்ணி பே பண்ணிக்கலாம். சப்போஸ் 5000 ரூபாய்க்கு மேலே உங்கள் பில் வந்துச்சு அப்படின்னா, இல்லை எப்பயும் போல் நார்மல் கார்டை நம்ம எப்படி பே பண்ணுவோமோ அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் டைப் பண்ணி நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட கான்டாக்ட்லெஸ் கார்டு தான் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 5000க்கு தான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் முன்னாடி இருந்த ரூல் படி மேக்ஸிமம் 2000க்கு நீங்கள் கான்டாக்ட்லெஸ் மோடில் பே பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் 5000க்கு நீங்கள் பே பண்ணலாம். பட் அதையும் தாண்டி பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பின் என்ட்ரு பண்ணி அந்த நார்மல் மோடில் பே பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க இன்றைக்கி புதுசாக வெளிவந்திருக்கிற இந்த ரூலை பற்றின ஒரு சந்தோஷமான செய்தி. ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் அதிகமாக கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இது ரொம்பவே சந்தோஷமான செய்தியாக இருக்கும். ஏன்னா 2000 ருபீஸ் அப்படிங்கிற லிமிட்டை வந்து அவங்க 5000 அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ நல்லா ஷாப்பிங் பண்ணுங்கள், டைம் சேவ் பண்ணுங்கள், ரொம்ப செக்யூராகவும் ஷாப்பிங் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த குட்டி தகவல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.